வி.ஜி. சந்தோஷம் அவர்களது சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கு பக்கத்தில் உள்ள அழகப்பாபுரம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த வி.ஜி.பி. குடும்பத்தினர் பிழைக்க வழி தேடி கையில் வெறும் 100 ரூபாய் மட்டுமே வைத்துக் கொண்டு சென்னை வந்தார்கள். மளிகை கடையில் வேலை பார்த்து கொண்டே தினம் தினம் காலனா அரையனா என்று சேர்த்த பணத்தில் சைதாப்பேட்டையில் ஒரு டீ கடையும் பக்கத்தில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையும் ஆரம்பித்தார்கள். வெற்றிலைப்பாக்கு கடையில் கேலண்டர் விற்கும் வழக்கம் அப்போதுதான் ஆரம்பமானது. இந்த வாய்ப்பை சட்டென்று பிடித்துக் கொண்ட வி.ஜி.பி. சகோதரர்கள் சிவகாசியில் இருந்து மொத்தமாக கேலண்டர்களை வாங்கி வந்து சிறு வியாபாரிகளிடத்தில் விற்க ஆரம்பித்தார்கள். இன்று உலகமெங்கும் பிரபலமாக இருக்கும் தவணை முறையை 1955ஆம் ஆண்டே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி கடிகார விற்பனையில் உச்சத்தை தொட்டார்கள் இந்த வெற்றி வியாபாரிகள். சைக்கிள், மின்விசிறி, ரேடியோ போன்ற பல பொருட்களை தவணை முறையில் விற்பனை செய்து வியாபாரத்தில் உள்ள எல்லா வாய்ப்புகளையும் தனது வசமாக்கிக் கொண்டார்கள் வி.ஜி.பி. சகோதரர்கள். இந்த சமயத்தில் மயிலாப்பூரில் இருந்த ஒரு பெண் தனக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் 109 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அந்த நிலத்தை வி.ஜி.பி. நிறுவனமே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்த, அந்த இடத்தை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமலேயே வாங்கிய வி.ஜி.பி. குழுமம் அந்த இடத்தை வைத்து பிரம்மாண்டமாக உருவாக்கியதுதான் வி.ஜி.பி. யூனிவர்சல் கிங்டம் எனும் தீம் பார்க். சில்லறை வர்த்தகத்தில் தொடங்கி இன்று பல துறைகளிலும் முன்னணி நிறுவனமாக இருக்கும் வி.ஜி.பி. குழுமத்தின் வெற்றியும், அதை சாத்தியப்படுத்திய வி.ஜி.பி. சகோதரர்களின் வெற்றியும் சொந்த காலில் முன்னேற துடிக்கும் அத்தனை பேருக்கும் உற்சாகட்டானி. இத்தனை பிரம்மாண்ட வெற்றிகளையும் சாத்தியப்படுத்த காரணமாக இருந்தவர்களில் ஒருவரான இந்த தங்க கடற்கரையின் தங்க மகன் தனது வெற்றி ரகசியங்களை மனம் திறக்கிறார் இன்றைய பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தங்க கடற்கரையின் தங்க மகனோடு நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம். வி.ஜி.பி. குழுமத்தினுடைய தலைவர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களோடு தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறது பேசும் தலைமை. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நான் சகோதரரை பற்றி தான் நான் முதல்ல கேட்டேங்க. நீங்கள் அவர்கிட்ட ஒரு சகோதரராக இருந்து பாடம் கற்றுருக்கலாம். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னா இவர்கிட்டேருந்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதையா சொல்லுவீங்க? சகோதரர்கள் ஒருமித்து மாசம் செய்தால் ஓ எல்லா நன்மைகளும் வரும். ஓஹோ, அது வேத வாக்கியம். என்ன, எங்கள் வீட்டில் கூட்டு குடும்பம். ஓஹோ, அண்ணாச்சி 5 பையன் 3 பெண்ணு. எனக்கு 4 பெண் குழந்தைகள், ஒரு பையன் ராஜேஷ். தம்பிக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். எல்லாரும் கல்யாணம் ஆகிட்டுது. எல்லா பிள்ளையும் கல்யாணம் ஆகிட்டுது. பேரன் பேத்தி எடுத்தாச்சு. ஃபுட் அண்ட் பூட்டியும் எடுத்துட்டேன். ஏன்னா ஆனால் அண்ணாச்சி ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், அப்படி என்னென்ன செய்யணும், ஒருவருக்கு ஒன்று செய்தால் அதே மாதிரி மற்றவங்க செய்யணும். அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் கடந்த காலத்தை கடந்து வந்தோம். ஆனால் இப்போ வர வர சமுதாயங்கள் தன்னிச்சையாக தனக்கு சேர்த்து வைக்கணும், அவர்களுக்கு சேர்த்து வைக்கணும், இப்படி எண்ணங்கள் இப்பொழுது படிப்படியாக குறைந்து வருகிறது. ஆனால் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது இருந்தால் அது மிகவும் உயர்வாக இருக்கும். இந்த வி.ஜி.பி. சகோதரர்களை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் மதிக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இருந்து பணி செய்யணும். தொழில் வளர்ந்தால்தான் தொண்டு செய்ய முடியும். தொழில் வளரணும். ஆமாம், தொழில் வளர்ந்தால் தொண்டு செய்ய முடியும். அதோட மொழி பற்ற வேண்டும். மொழி பற்று இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிஸ்னஸ்க்கே மொழி பற்று தேவைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஓஹோ, இந்த தங்க கடற்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் கன்சியூமர் ஐட்டம், ஹவுசிங், இப்படி பல திட்டங்கள்லாம் அண்ணாச்சி இருக்கும்போது ஆரம்பித்து இப்போ பிள்ளைகள்லாம் எல்லாரும் ஒன்றா இணைந்து செய்கிறோம். அண்ணாச்சி 1988
மறைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு நான் வந்து அதை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வருகின்றேன். அண்ணாச்சி ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து ஆலமரம் நீங்க எல்லாம் கீழே இருந்தீங்கய்யா. திடீரென்று அவர் மரணத்திற்கு பிறகு நீங்க அடுத்த தலைமை பொறுப்பு தலைமை பண்போடு வரணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்க எப்படி கையாண்டுங்கய்யா? பல பேர்கள் பல மாதிரி பேசினார்கள். எங்க பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது, அண்ணாச்சி போட்டாங்க. ஓஹோ. ஆனால் எல்லா பிள்ளைகளும் எனக்கு துணையாக இருக்குது. சித்தப்பா பெரியப்பா நீங்கள் தலைமை தாங்கி நடத்தணும் சொல்லி ஒற்றுமையாக எல்லாம் பண்ணும். வீடு திட்டங்கள், இது சுற்றுலாத்தலம், அம்யூஸ்மெண்ட் பார்க், பல கேளிக்கைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது காரணம் முடியும் என்ற நம்பிக்கை, ஒற்றுமை ஒருவனை உயர்த்தும். என்ன ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ரொம்ப அற்புதமாக இருக்குது, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க. ஆனால் இதை உருவாக்கின சகோதரர்கள் கிராமத்தில் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகணும், அதுக்கு 4 அணாவும் 3 பிடி அரிசி வரும். வீட்டில் சூழ்நிலை காரணமாக அம்மா கிட்ட பணம் வாங்க முடியாது, நான் எப்படியாவது இந்த சுற்றுலாத்தலத்துக்கு போய் வாங்கணும் என்று ஒரு எண்ணம். அதுக்காக எங்கள் ஊரில் வந்து விவசாய ஊர் தானே, அங்கே வந்து 24 கூட உரம் சுமந்து 24 கால்னா கிடைச்சது. அதை வாங்கிட்டு ஒரு அம்மா வந்து 3 பிடி அரிசி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அந்த சுற்றுலாத்தலத்துக்கு போனோம். அதே சகோதரர் தான் இந்த சுற்றுலாத்தலத்தை சர்வதேச மக்கள் வந்து பார்க்கும் வகையில் நான் சேர்த்து கட்டமைச்சு. ஆனால் இளைஞர்கள் வந்து இது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும். உன்னால் முடியும், உன் உள்ளத்திலே எல்லாம் இருக்கின்றது, இறையருள் இருக்கின்றது. ஏன்னா உள்ளத்தில் வந்து இறைவன் நிறைய கொடுத்துருக்காரு, அதை வந்து அப்படியே வெளியில் எடுத்து போகணும். அதற்கு முதல் காரணம் நமது அருமை அம்மா. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பது போல அன்னையை வணக்கணும், அப்பாவை போற்றணும், ஆசானை வணங்கணும், இறை அன்பு பண்ணணும். கடைசியாக இறை வர அம்மாவை நீங்கள் பார்த்தாலே எல்லாம் போதும். இப்போ எங்கள் குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எங்கள் அம்மா தான் முதல் இருப்பாங்க. அது பக்கத்தில் தான் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ யாரும் இருப்பாங்க. முதல் மாலை அம்மாவுக்கு, அதன் பெண்ணு அவர்களுக்கு. ஆகையால் நமக்கு முதல் கடவுள் அன்னை. அந்த தாயை யார் மதிக்காமல் வாழ்கிறாங்களோ வாழ்க்கையை பார்க்கும்போது கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க, மேலே. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறப்போ சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே கலந்தது தான் பிஸ்னஸ். வாழ்க்கையும் கூட அப்படி தான், வெற்றி தோல்வி அப்படின்னு. இந்த தோல்வியை வந்து நீங்கள் எப்படியா கடந்து வருவீங்க? அதை வந்து தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது. பல சங்கடங்கள், பல இடர்பாடுகள் எது வந்தாலும் அடுத்து என்ன, அங்கே போயிடும். கால் இங்கே குச்சி காலம் அங்கே போயிடும். ஏன்னா அதே நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் வந்து அந்த துணிவோட, பணிவோடு, பண்போடு, அன்போடு என்னால் செய்ய முடியும் நம்பிக்கையுடன் அப்படி செய்தால் அது உங்களுக்கு வெற்றி அடையும், தோல்வி அடையாது. அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து நிறைய உந்துகள் இருக்கு. இப்போ பெரியவங்களாம் என் போன்ற வயதானவங்களாம் இது ஒரு வைரம் உள்ள வைரத்தில் இருக்கு. தேர் இஸ் பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வரும்போது இவங்க வந்து அதை எடுத்துக்கணும். ஒரு அப்பா ஒன்று சொல்கிறாரு, தாத்தா ஒன்று சொல்கிறாரு, அந்த பொக்கிஷன்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். இன்னும் வயது முதிர்ந்தவர்கள்லாம் சாதித்தவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள். இப்போ என் போன்றவர்கள்லாம், எனக்கு இப்போ 80 வயசு ஆகிறது, ஆனாலும் நான் வந்து எனது தினசரி பணிகளை காலை 9:30 மணிலேருந்து மாலை 6-6:30 மணி வரை பணி செய்வேன். பின்பு சமுதாய பணிகள், தமிழ், இசை, நாடகம், இப்படி சமுதாய பணிகள். அப்புறம் இன்னொன்று
வயதானவர்கள் தனக்காக சேர்த்து வைக்க வேண்டும். தனக்கு கண்டிப்பாக வைக்கணும். பணமோ ஏதோ ஒன்றும் சேர்த்து. ஏனென்றால் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் தன் தாயோ தந்தையோ வயதானவர்கள் இருந்தால் அவர்களிடம் நல்லா பழகுவார்கள். அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒரு இதை வச்சு இதில் ஒரு கையெழுத்து போட்டுமாம்மா, நம்ம பிள்ளை இப்படி நல்லா பண்ணுறாங்கன்னே கொடுப்பாங்க. அது கையெழுத்து போட்ட மறுநாள் எல்லாம் மாறி போயிடும். அது வயதானவர்கள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வச்சுக்கணும். தனக்கு பின் தானு சொல்லுவாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் என்னென்ன தேவைகளோ தேவைகளை பூர்த்தி செய்து நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம். பல சிக்கல்கள் வரும். கூட்டு குடும்பம்னா பல சிக்கல் வரும். அதில் இருக்கின்ற தலைவன் ஊமையாகவும் பேசாதவனாக இருக்க வேண்டும். சிட்டுக்கு போட என்ன அந்த அது முடிஞ்ச பிறகு அவன் வருவான். நம்ம அந்த சமயம் ஏற்று வேற மாதிரி பேசலாம், நம்ம மனசில் இருக்கலாம் கொட்டி தீர்வோம். அப்போ அவனுக்கு கஷ்டமாயிடும். ஒரு குடும்பத்து தலைவன் நினைக்க இப்படிதான் இருக்கணும். குடும்ப பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வரணும். தமிழ் பற்றியே உங்களுடைய பங்களிப்பு நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். ஏன்னா ஏராளமான விருதுகள் தமிழுக்காக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பங்களிப்புகள் பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாங்கய்யா. தங்க கடற்கரை தங்க மகன் விஜிபி குழுமத்தினுடைய தலைவரோடு நம்ம பேசும் தலைமையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா அப்படின்னா கடுமையான உழைப்பு, அதையெல்லாம் தாண்டி உறவுகள் பேணப்பட வேண்டும், குடும்பம் எந்த அளவுக்கு பெரியவர்களை மதிக்கணும் அப்படின்ற இன்னொரு பார்வையும் முன் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இன்னும் இவரினுடைய தமிழ் பணிகள் குறித்தும் இவருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ்க்கு சக்ஸஸான ஒரு விஷயம்னா என்ன அப்படின்ற சில டிப்ஸும் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து.